வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, உலகத்துக்கே பெரிய பிரச்சனையா இருக்குது ஹார்மோஸ் நீரிணை அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு கடல்வழி பாதையும் பயங்கரமான ஒரு பிரச்சனையா இருக்கு. அதோட பேர் பாபல் மண்டப். அது எங்க இருக்கு, அதனால நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படிங்கறத நேத்து வீடியோல ரொம்ப டீடைலா பேசியிருக்கோம். சோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ ஈரான் இந்தியாவுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? ஈரான் பயங்கரமா பக்காவா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த ஆட்டத்துல நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் புதின் இப்போ 4 மாசத்துக்கு பெட்ரோலுக்கான தடை போட்டிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன, இதனால யாரு பாதிக்கப்பட போறாங்க, இது இந்தியாவுக்கு லாபமா இல்ல நஷ்டமா, இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஈரானோட கடற்படை தளபதியான அலிரேசா டாங்சிரி அவர் கொல்லப்பட்டது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால இப்ப ஈரான் வெறிகொண்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஈரான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்தியா டைரக்டா எந்த ஒரு ஏவுகணை சம்பந்தமான பொருட்களையுமே ஈரானுக்கு சப்ளை பண்ணல. நம்ம அனுப்புற ஒரு சிப்பா இருக்கட்டும் இல்ல சென்சார், இந்த மாதிரி நம்ம சாதாரணமா அனுப்புற ஒரு பொருட்களை அவங்களோட ட்ரோன் இல்ல ஏவுகணைக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அது மூலமா இஸ்ரேலை தாக்கி இருக்காங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ தேங்க்ஸ் இந்தியா, தேங்க்ஸ் ஜெர்மன், தேங்க்ஸ் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தை எழுதி அந்த ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பதிலடி கொடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அமெரிக்கா என்ன பண்ணாங்க, ஈரானுக்கு பொருளாதார தடை விதிச்சாங்க. யாருமே ஈரானுக்கு அணு ஆயுதங்கள் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம ஈரானுக்கு அணு ஆயுதங்கள்லாம் அனுப்பல, நம்ம அனுப்புன ஒரு சின்ன பொருளை அவங்களோட ட்ரோன் ஏவுகணையில பயன்படுத்தி இருக்காங்க. இது ட்ரம்ப் அவர்களுக்கு அவங்க கொடுக்குற ஒரு பயங்கரமான ஒரு பதிலடியா தான் இருக்கும். ஈரான் இஸ்ரேலை தாக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த ஒரு போர்ல இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹூதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளர்ச்சி படை இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா ஏமன்ல இருக்காங்க. அவங்க முதல் முறையா இந்த போர்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதோட ஈரான் விட்டாங்களா அப்படின்னா இல்ல. இந்த ஹார்மோஸ் நீரிணையே இப்ப யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு, ஈரானோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஈரான் இங்க யார் உள்ள வரணும் யார் வரக்கூடாது அப்படிங்கறத நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 6 நாடுகளுக்கு மட்டும் அவங்களோட கப்பல் மட்டும் இங்க வர்றதுக்கு அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா, சீனா, பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள் மட்டும் தான் வர்றதுக்கு அனுமதின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்களோட அனுமதி இல்லாம உள்ள வந்த ஒரு இஸ்ரேல் கப்பலை இப்போ பயங்கரமா ஈரான் தாக்கி இருக்காங்க. இந்த போரானது ஈரான் ஒரு பக்கம் இஸ்ரேலை தாக்குது, இஸ்ரேல் ஈரானை தாக்குது, இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு இடையில இப்போ ரஷ்ய அதிபர் புதின் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, 4 மாசத்துக்கு பெட்ரோல் நாங்க யாருக்குமே கொடுக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு தடை ஒண்ணு போட்டிருக்காங்க. இந்த தடையானது ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து ஜூலை 31 வரைக்கும், அதாவது 4 மாசத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, ஏன் இவங்க திடீர்னு இப்ப 4 மாசத்துக்கு பெட்ரோல் டீசல் எல்லாம் தடை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவா இப்ப ரஷ்யா அப்படின்னாலே அது ஒரு குளிர் பிரதேசம். அங்க -30 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே பனி இருக்கும். ரஷ்யால விவசாயம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆனா அங்க விவசாயம் பண்றாங்க. இப்போ அதுக்காக தான் இந்த 4 மாச தடை போட்டிருக்காங்க. இந்த ஏப்ரல் டு மே மாசத்துல தான் அந்த பனியெல்லாம் உருகி அங்க ரஷ்யாவோட தெற்கு பகுதியில விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இங்க மோஸ்ட்லி என்ன விவசாயம் பண்றாங்க அப்படின்னா, எல்லா நாடுகளுக்குமே கிடைக்கிற அந்த கோதுமை தான் இங்க அதிகமா உற்பத்தி செய்யப்படுது. இப்போ நம்ம நாட்டுல பருத்தி எந்த மண்ணுல உற்பத்தி ஆகும் அப்படின்னா கரிசல் மண். அதே மாதிரிதான் ரஷ்யாவுல இந்த கரிசல் மண் மூலமாக தான் அந்த கோதுமையெல்லாம் உற்பத்தி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யா உக்ரைனும் சேர்ந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற சன்ஃபிளவர் ஆயில் எண்ணெய் எல்லாமே அங்க இருந்து தான் கிடைக்குது. பார்லி, சோளம் இது எல்லாத்தையுமே அங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விவசாயம் பண்ணணும் அப்படின்னா அங்க டிராக்டர், மிஷின் எல்லாமே யூஸ் பண்ணி ஆகணும்ல. அப்ப கண்டிப்பா அங்க டீசல் தேவைப்படும். அப்போ நமக்கு இங்க விவசாயம் பண்றதுக்கு டீசல் வேணும். அதுக்கப்புறமா தான் மற்ற நாடுகளுக்கெல்லாம், அதாவது என்ன கான்செப்ட்னா, தனக்கு போக தான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அது மட்டும் இல்லாம இன்னொரு ரீசனா என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ உக்ரைனும் ரஷ்யாவும் தொடர்ந்து போர்லாம் நடத்திட்டு இருக்கல்ல, ஆனா திடீர்னு உக்ரைன் ரஷ்யாவை தாக்குறாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த ராணுவ வாகனங்களுக்கெல்லாம் மெயினா பெட்ரோல் தேவைப்படும்ல, அதுக்காகவும் தான் நாங்க இந்த தடையை போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல நடக்கிற போர் பதற்றம் காரணமாக பெட்ரோல் டீசலோட விலையெல்லாம்
வந்து அதிகமாயிரும். ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டுல இந்த பெட்ரோல் டீசல் விலைங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரஷ்யா வந்து மற்ற நாடுகளுக்கு இந்த பெட்ரோல் டீசல் எதுவுமே இந்த 4 மாசத்துக்கு கொடுக்க போறதில்ல அப்படின்னு வந்து சொல்லி இப்படி ஒரு அறிவிப்பு வச்சிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இதனால எந்த நாடுகள்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகள் தான் வந்து பாதிக்கப்படும். அதுலயும் ஹங்கேரி, ஆஸ்திரியா, துருக்கி இந்த மாதிரியான நாடுகள் தான் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். ஏன்னா இவங்க எல்லாம் வந்து ரஷ்யாட்ட இருந்து தான் வந்து பெட்ரோல் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த நாட்டுக்கு பயங்கரமான ஒரு பாதிப்பா இருக்கும். இதனால இப்ப இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்கா இல்ல லாபம் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா இப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பெட்ரோல் டீசலுக்கு மட்டும்தான் வந்து தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கச்சா எண்ணெய்க்கு வந்து தடை அப்படின்னு சொல்லல. இந்த கச்சா எண்ணெயில இருந்து தான் பெட்ரோலையும் டீசலையும் வந்து சுத்திகரிக்கிறாங்க. நம்ம கிட்ட இந்தியாவுல மொத்தம் 23 சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்கு. அதுல 18 வந்து பொதுத்துறையாவும், 3 வந்து தனித்துறையாவும், 2 வந்து ஜாயிண்ட் வெஞ்சராவுமே இருக்கு. ரிலையன்ஸோட ஜாம் நகர்ல இருக்க பிளான்ட் தான் வந்து உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையமா இருக்கு. சரி, இப்போ இதனால நமக்கு என்ன லாபம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்துட்டு ரஷ்யாட்ட தானே பெட்ரோல் டீசல் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க 4 மாசத்துக்கு தடை போட்டாங்களா, அப்போ அவங்க டைரக்டா இப்ப அடுத்து யார்கிட்ட வரணும்? நம்ம கிட்ட தான் வரணும். ஏன்னா நம்ம கிட்ட 23 சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்கு. சோ நம்ம ரஷ்யாட்ட கம்மியான விலைக்கு கச்சா எண்ணெயை வாங்கிட்டு வந்து இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு நம்ம வந்து அதிகமான விலைக்கு வித்தரலாம். சோ இதனால நமக்கு மிகப்பெரிய லாபம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம், உலக சந்தையில இந்த பெட்ரோல் டீசலோட விலை வந்து உயர்ந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கச்சா எண்ணெயோட விலையுமே வந்து ஏறிடும். அப்படி ஒரு சமயம் ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நாட்டிலையும் பெட்ரோல் டீசலோட விலை வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலா ஒரு விஷயம், இந்த போர் வந்து கடைசியா முடிகிற மாதிரி தெரியல. ஏன்னா ஈரானோட முக்கிய தலைவர்கள், ராணுவ அதிகாரிகள்னு தொடர்ந்து எல்லாரையுமே வந்து கொலை பண்ணிட்டே இருக்காங்க. அதனால ஈரான் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே தான் இருக்காங்க. ட்ரம்ப் இதுக்கு நடுவுல வந்து அமைதியான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, நல்ல முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி உருட்டிட்டு இருக்காரு. அவர் சொல்ற எதையுமே கேட்காம இஸ்ரேல் வந்து தொடர்ந்து ஈரானை வந்து தாக்கிட்டே தான் இருக்காங்க. சோ இந்த போர் எங்க போய் முடிய போகுது அப்படின்னே தெரியல. இந்த போருக்கு நடுவுல ரஷ்ய அதிபர் புதின் வந்து பெட்ரோல் டீசலுக்கு 4 மாசம் வந்து தடை விதிச்சிருக்காருல. சோ இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.